இன்றைய தினமும் நமது அதிதி பக்கத்தில் இணைந்திருக்கின்றார் ரைட்டர், டைரக்டர், சினிமாட்டோகிராஃபர் இளங்குராம் அவர்கள். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க ஹரிணி. எங்களுடைய அழைப்பேற்று கலைஞருக்கு வருகை தந்தமைக்கு பெரிதும் மகிழ்ச்சி. ஸோ நிறைய விஷயங்கள் இன்றைய தினம் நாங்கள் பேச போகிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் நீங்கள் இலங்கைக்காக அடித்த படைப்புகளாக இருக்கட்டும், இல்லாட்டினா அடுத்த கெட்ட படைப்புகளாக இருக்கட்டும், நிறைய விஷயங்கள் நாங்கள் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். அதுலேயுமே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் சினிமா அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம். அதில் கற்றுக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. ஃபர்ஸ்ட்டு நீங்கள் ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு அதுக்கப்புறம் அமெரிக்காவுக்கு போய் அங்கே சினிமாட்டோகிராஃபி படிச்சுட்டு ஸோ நிறைய விஷயங்கள் இதுக்காக பணியாற்றிருக்கீங்களா? ஸோ எப்படி ஆர்வம் வந்தது இந்த சினிமா துறை தான் நமக்கு கரெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு? காலேஜ் படிக்கல தான் ஹரிணி. அந்த டைமில் தான் இன்ஜினியரிங் பண்ணையில் தான் தோணுச்சு, இது எங்கள் ஃபீல்டு இல்லை, சினிமா தான் அப்படின்னு. நானும் இங்கே சில ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க, டெய்லி படங்கள் பார்ப்போம் அந்த மாதிரி. ஸோ ஒரு ஸ்டேஜில் நம்ம லைஃப்பில் தெரியும் எந்த துறையில் நாங்கள் போனோம்னா நம்ம அதில் ஒரு கரெக்டான ஒரு அது எந்த டைம்னு தெரியல, ஒரு ஸ்டேஜில் வந்துடும். அப்படி சில பேருக்கு 17 வயசில் கண்டுபிடிச்சிருவாங்க என்ன வேணுங்கிறது, சில பேருக்கு 20 ஆகும் 30 ஆகும். ஸோ எனக்கு காலேஜ் டைமில் தான் சரி சினிமா தான் எனக்கு வேணுங்கிறது, என்ன தேடல் அதில் தான் இருந்துச்சுன்னு அப்போ தான் எனக்கு ஒரு தெளிவான ஒரு பார்வை இருந்தது. ஸோ அதுக்கு பிறகு சினிமா தான் முடிவு பண்ணிட்டேன். சினிமா தான் நமக்கு எல்லாமே அப்படி. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கேமரா அசிஸ்டண்டாக ஒரு 15 வருஷம் அந்த ஃபீல்டில் இருக்கு. ஸோ இங்கே அட்வர்டைஸ்மெண்ட், டிவி கமர்ஷியல் இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சுட்டு இருக்கீங்க. அதுலேயும் ஒரு கிரியேட்டிவான ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு பிறக்குது. நீங்கள் நிறைய இன்டர்வியூவில் சொல்லியிருந்தீங்க, ஸ்ரீலங்காவில் நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டாக இருக்கட்டும், டிவி கமர்ஷியலாக இருக்கட்டும், நான் தான் கிரியேட்டிவாக நிறைய ஐடியாஸ் கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றின. கேமரா அசிஸ்டண்ட்டாக அமெரிக்காவில் ஃபில்ம் மேக்கிங் படிச்சுட்டு இங்கே கேமரா அசிஸ்டண்ட் ஒரு 2 இயர்ஸ் தான் ஒர்க் பண்ணேன். அப்புறம் 15 இயர்ஸ் அட்வர்டைசிங் டிரெக்டராக இருந்தேன். நிறைய விளம்பர படங்கள் அந்த மாதிரி தான். ஸோ அந்த துறையுமே நான் வர்றதுக்கு முன்னாடி ஒரு சில இயக்குநர்கள் தான் அங்கே இருந்தாங்க. அப்போ நான் வந்த பிறகு கொஞ்சம் அது ஓப்பன் அப் ஆச்சு இண்டஸ்ட்ரி. நிறையா என்னோட விளம்பரங்களில் கொஞ்சம் எப்பயும் நாங்கள் பார்க்குற விஷயங்கள் இல்லாமல் கொஞ்சம் ஆடியன்ஸ் ரசிக்கிற மாதிரி இருந்ததுனால அதெல்லாம் ஒரு பெரிய ஹிட் ஆச்சு ஹரிணி. ஸோ அப்படித்தான் விளம்பரத்துறையில் ஒரு 15 வருஷம் இருந்தேன். ஏன்னா இங்கே ஒரு ஃபில்ம் மேக்கராக சர்வை பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஒரு இயக்குனராக அது மட்டுமே. ஸோ விளம்பரத்துறை நாங்கள் தேர்ந்தெடுக்கையில் அதில் எங்களுக்கு ஃபினான்ஷியலாகவும் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு விரும்பிய துறை தான், அதுவுமே ஒரு சினிமா எடுக்கிற மாதிரி தான். ஸோ அதில் இருந்துட்டு தான் ஒரு 15 இயர்ஸ் இருந்து இது போதும் அப்படிதான் வெளியே நெலுங்குலுன்னு பெருசுன்னு 2 தமிழ் படங்கள். கண்டிப்பா அந்த படங்களை பத்தி கண்டிப்பா நாங்க பேசியே ஆகணும். அதுக்கு முதல்ல ஃபர்ஸ்ட் உங்களோட ஷார்ட் ஃபிலிமை பத்தி பேசிடலாம்னு இருக்கேன், சைலண்ட் டியர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது எப்படி உங்களுக்கு அந்த ஐடியா தோணுச்சு? ஏன்னா அப்பா மகளுக்குள்ள அந்த யுத்த காலத்துல நடக்கிற அந்த ஒரு உரையாடலை எப்படி இதுக்குள்ள கொண்டு வரலாம், அந்த தாட்ஸ் எப்படி வந்துச்சு, இந்த ஐடியாஸ் எப்படி வந்துச்சு? ஏன்னா அந்த 2009 நம்மளுக்கு நிறைய நம்ம வலிகள் தான், அந்த நடந்த கோர யுத்தத்தில் வந்த வலிகள். அதனால் நாங்கள் டிரெக்ட்லி ஃபேஸ் பண்ணாட்டியும் அந்த வலிகள், அந்த கதைகள், நாங்கள் சந்திக்கிற மனிதர்கள், எங்கள் நண்பர்கள், அவங்களுடைய கதைகள் தானே. ஸோ எப்படியுமே அந்த வலியை கொண்டு வரணும், அந்த ஒரு கோபமும் ஒரு ஏமாற்றமும் தான் அந்த சைலண்ட் டியர்ஸ், மௌன விழித்துளிகள். ஸோ அதில் ஒரு அப்பா மகள் அந்த ஒரு உரையாடல், அவங்க அந்த பங்கருக்குள்ளால நடக்கிற விஷயங்கள். எனக்கு இப்போ என்னன்னா, இப்போ நம்மளுக்கு நிறையா மாஸ் கிரேவ்லாம் கிடச்சிக்கிட்டு இருக்கு. அந்த படத்துலேயுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பொம்மை தான் அந்த மகனை அவர் அடக்கம் பண்ண ஒரு பொம்மையோட தான் கிளைமேக்ஸ் அப்படி தான் வரும். இப்போ பார்த்தீங்கன்னா நேற்று பேப்பரில் நியூஸ்லலாம் பார்த்துருப்பீங்க, அந்த புதைக்குழியிலேருந்து ஸ்கூல் பேக், அந்த சிறுவர்களுடைய அதெல்லாம் பார்க்கல ரொம்ப வலியாகவும் வருத்தமாகவும் கோபமாகவும் இருக்கும். ஸோ அந்த ஒரு வெளிப்பாடு தான் அது ஒரு. ஏன்னா எங்கேயுமே நாங்கள் யாருமே அதை அப்படியே ஒரு இன்சிடென்ட் நடந்ததே வெளியே தெரியாமல் போயிடுச்சு. ஸோ அந்த ஒரு வலிங்கிறது தான் அந்த திரைப்படம். அதுவும் நிறையா விமர்சன ரீதியாக ரொம்ப வரவேற்கப்பட்டது. பல திரைப்பட விழாக்கள்லையும் போய் நிறைய 27 அந்த மாதிரி இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவல்ஸில் போயிருக்கு. கிட்டத்தட்ட 17-18 அவார்ட்ஸ் வாங்கியிருக்கு. அது இல்லாமல் எனக்கு அந்த படத்தை பெரிய விஷயம் டிரெக்டர் மகேந்திரன் அவர் அந்த படத்தை ரொம்ப பாராட்டியிருப்பார். ஒரு நாள் எனக்கு காலையில் எனக்கு இன்னும் ஞாபகம் இருக்குது,
பொங்கல் அன்னைக்கு 14/1/2015 அந்த பொங்கல் அன்னைக்கு அவர் எனக்கு ஒரு நோட் போட்டிருந்தார் ஃபேஸ்புக்கில். ஒரு அழகான இந்த படம் அவ்வளோ அற்புதமான படம் அந்த மாதிரியும். அது ஒரு பெரிய விஷயம். ஸோ ஏன்னா டைரக்டர் மகேந்திரன்லாம் ஒரு பெரிய ஜாம்பவான் இண்டஸ்ட்ரியில் அவங்க பாராட்டுறது வந்து மறக்க முடியாத விஷயம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பேசி ஆகணும் இந்த படத்தை. தியேட்டர் அப்படிங்கும்போது, அதாவது சினிமா ரசிகர்கள் அப்படிங்கும்போது 2 hours வந்து படம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னால், வாவ் நல்ல படம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி வந்து ஃபீல் குட் மூவியாக வந்து வெளியேறது ஒரு வேறு விஷயம். ஆனாலுமே சிரிச்சு சிரிச்சு வயிறு வலிக்க 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 வெளியேறது அப்படிங்கிறது ஒரு சில டிரெக்டர்ஸ் தான் வந்து அப்படி பண்ணுவாங்க. ஸோ இப்போ உள்ள காலகட்டத்தில் நிறைய படம் வந்து வந்துட்டு இருக்கு. அதுலேயுமே வந்து பெருசு மூவி அப்படிங்கிறது வந்து அடல்ட் காமெடி ஃபிலிமாக இருந்தாலுமே கூட எல்லா மக்களும் வந்து சிரிச்சு சிரிச்சு தான் வந்து அவ்வளோ வரவேற்றாங்க. ஸோ அந்த ஃபீல் எப்படி இருந்தது, அந்த படம் எடுக்கிற நேரம் இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஐடியாஸ் வந்து எப்படி தோணுச்சு? ஸோ இதை வந்து மக்களுக்கு கொடுத்தே ஆகணும் இந்த மூவியை அப்படிங்கிற ஒரு விஷயம் எப்படி? முதல்ல வந்து ஒரு சீரியஸான சப்ஜெக்ட் தான் எழுதிட்டு இருந்தேன் ஹரிணி. ஒரு அம்மா தான் மகனை தேடி போகிறாங்க இலங்கையில் யுத்த காலத்தில். அதுவுமே அந்த புதைக்குழி சம்மந்தப்பட்டது தான். எனக்கு அதில் ரொம்ப டைம் தேவைப்பட்டது அந்த படம் எடுக்கிறதுக்காக. அப்புறம் நினச்சேன் ஒரு சின்னதாக ஒரு சிங்கள படம் பண்ணலாம், அதுவும் பொலிட்டிக்கலாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். நெலுங்குலுன்னு தான் பெருசோட முதல் ஒரிஜினல். ஸோ நெலுங்குலுன்னு எழுதி அதை இந்த மாதிரி ஒரு ஐடியா திடீர்னு தோணுச்சு. இப்படி ஒருத்தர் இறந்தாருன்னா எப்படி, அதுவும் ஒரு தலைவர், குடும்பத் தலைவர் இறந்தாருன்னா அந்த குடும்பத்துக்கு எவ்வளோ அவமானம், அவங்க எப்படி அதை சமாளிப்பாங்கங்கிறது ரொம்ப சிரிப்பாக இருந்தது எனக்கு யோசிக்கவே. ஸோ அப்படி பண்ணது தான். இங்கே நெலுங்குல்னா கொஞ்சம் ஒரு பொலிட்டிக்கலாக இருக்கும். தமிழில் வந்து அந்த பொலிட்டிக்கல் இதை தள்ளி வச்சுட்டு வெறும் ஒரு சிரிப்பாக மட்டும்தான் பெருசாக எடுத்திருந்தேன். ஸோ நெலுங்குலுனவும் பல திரைப்பட விழாக்கள், அதாவது பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் எஸ்டோனியாவில் வந்து ஸ்பெஷல் ஜூரி அவார்டு வாங்கிச்சு. அது வந்து ஒன் ஆஃப் த ஏலிஸ்ட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. அதாவது உலகத்திலே ஒரு 15 ஃபெஸ்டிவல் தான் ஏலிஸ்டில் இருக்குது. இந்த ஏ கிரேட் ஃபெஸ்டிவல்னு சொல்லுவாங்க. வெனிஸ், கான், பெர்லின், அந்த மாதிரி இதுவும் ஒன்று டோக்கியோ. ஸோ அதில் ஒரு படம் ஸ்ரீலங்காவில் வந்து இதுதான் 3வது முறையாக ஒரு ஃபர்ஸ்ட் ஃபீச்சருக்கு வந்து நிறைய அவார்டு கிடைச்சிருக்கு. ஸோ அது ஒரு பெரிய விஷயம். அது பிறகு நல்ல பெரிய பெரிய திரைப்பட விழாக்களில் வந்து இது காம்படிஷனில் வந்து நாமினேட் ஆகியிருந்தது. ஸோ அப்படிலாம் போயிட்டுருக்கையில் தான் சரி இது வேறு மொழிகளிலும் பண்ணலாம் அப்படின்னு தான் டிரெக்டர் ராம் எனக்கு ஒரு மென்டர் மாதிரி. அவர்கிட்ட இந்த படம் பார்த்தாரு, நெலுங்குலுனை பார்த்துட்டு அவர் சொன்னதும் அதே தான். எப்படி டிரெக்டர் மகேந்திரன் இதுக்கு பாராட்டினாரோ அதே மாதிரி டிரெக்டர் ராமன் என்ன சொன்னார்னா, பார்த்துட்டு ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் ஏஷியானார் நெலுங்குலுனை பார்த்துட்டு. அவர் தான் கார்த்திக் சுப்ராஜ் கால் பண்ணி இந்த மாதிரி ஒரு நல்ல படம் இருக்குது, சிங்கள படம், தமிழில் பண்ணுவோம் அப்படின்னு வந்து தான் தமிழில் பண்ணோம் பெருசு. ஸோ பேக் டு நீங்கள் கேட்டது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நானும் அங்கே ரிலீஸ் ஆகி தியேட்டர்ஸ்க்குலாம் நாங்கள் போவோம். நானும் என்னோட ஏடிஸ்லாம் போய் பார்த்துட்ருப்போம் அந்த ஆடியன்ஸோட. இப்போ எப்பயுமே அப்படி பார்த்துட்டு இருப்பேன். ஒரு நடுவில் உட்காந்து முன்னுக்கும் போக மாட்டேன், பின்னுக்கு போவேன். நடுவில் உட்காந்து அது 2 பக்கம் பார்க்க முடியும். ஒரு கார்னரில் உட்காந்து பார்த்துட்டு இருப்பேன். அந்த ரியாக்ஷன் ரொம்ப, ஏன்னா எங்கள் டீமுக்கு அதுதான் பெருசாக இருக்கும். நமக்கு எனக்கும் எங்கள் ஏடி டிபார்ட்மெண்ட்டுக்கும் அவங்கெல்லாம் ரொம்ப சந்தோஷப்படுறது இந்த ஆடியன்ஸ் ரியாக்ஷன் எப்படி எடுத்துக்குவாங்கன்னு தெரியல. ஏன்னா கொஞ்சம் ஒரு சப்ஜெக்ட்டுமே ஒரு மாதிரி தமிழ்லையும் இந்தியாவிலலாம் நம்ம ஊர்லேயும் பார்க்காத ஒரு சப்ஜெக்ட். கொஞ்சம் விலகினாலும் நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு முகசொலிக்கலாம், இல்லாட்டி அருவறுப்பாக இருக்கலாம். ஸோ அதையெல்லாம் இல்லாமல் எல்லாரும் ரசிக்கிற மாதிரி எடுத்தோம். அதுதான் ஒரு பெரிய ப்ளஸ் பெருசில். ஸோ அதெல்லாம் மறக்காது. ஏன்னா அந்த ஆடியன்ஸ் கதறி சிரிக்கிறது, நான் சில விஷயங்கள்லாம் மறக்க முடியாது. அதான் வைபவோட ஒரு டயலாக்லாம் இருக்கும். கரம்பையில் காடு இருக்கான்னு ஆடியன்ஸ்லாம் எந்திரிச்சு கைத்தேன். நான் பார்த்ததே இல்லை. ஒரு நல்ல படத்துக்கு எண்டில் ஸ்டாண்டிங் ஓவேஷன் கிடைக்கும். அந்த மாதிரிலாம் இருக்குது ஃபெஸ்டிவல்லாம். ஆனால் நடுவில் ஜோக்ஸுக்கெல்லாம் எந்திரிச்சு கை தட்டுறதெல்லாம் ஃபஸ்ட் டைம் நான் பார்த்தது என் படத்துக்கு. ஸோ அது ஒரு நல்ல ஒரு மறக்க முடியாத ஒரு ஃபீல். இந்த எண்ட் ஆஃப் த டே அதுதான் ஒரு டிரெக்டருக்கு வேணும். நாங்கள் ஒரு படம் எடுக்கிறோம், ஆடியன்ஸ் அதை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்கங்கிறது வந்து பெரிய விஷயம். ஏன்னா நான் எப்பயும் சொல்லுவேன், எப்பயுமே நீங்கள் பெரிய ஃபெஸ்டிவலுக்கு போகலாம், பெரிய அவார்ட்ஸ் வாங்கலாம், ஆடியன்ஸ் அது கனெக்ட் ஆகாட்டி அந்த படத்தோட அதோட முழு ஃபுல் சர்க்கிள் வர்றதுவே அந்த ஆடியன்ஸ் அதை கொண்டாடுறதுல தான் இருக்குது. ஸோ லக்கிலி பெருசு கிடைச்சது. இங்கே நெலுங்குலுன்னு அதை விட பெரிய ஒரு பிளாக் பஸ்டராக போயிட்டு இருக்கு. ஸோ ஒரே நாளில் 2 படமும் ரிலீஸ் ஆகி
ரெண்டும் நல்ல மார்ச் வரவேற்பும் 16. பெற்றிருக்கிறது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு. அதுலயும் நெலும் கொள்ளுன படம் எடுக்கும்போது நிறைய எக்கனாமிக்ஸ் கிரைசிஸா இருக்கட்டும், இல்லாட்டினா கொரோனா டைம்ல எடுத்தனால பெட்ரோல் வசதி இருக்காது, லைட் வந்து இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கு. அதோட இல்லாம நிறைய பேர் கொஞ்சம் பேர் தான் வந்து அந்த செட்டுக்குள்ள இருக்க முடியும். அப்படியான நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும். நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் தாண்டி தான் அதை வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எங்களுக்கு தெரியும். ஸோ அதை பத்தின ஒரு இன்னொரு இது கொரோனா டைமில் எக்கனாமிக் கிரைசிஸ். இது எக்கனாமிக் கிரைசிஸ் டைமில் அப்போ தான் இன்னும் அது கொரோனா தாண்டி அதுக்கு பிறகு தான் நாங்கள் எக்கனாமிக் கிரைசிஸ் இங்கே அரகலாம் நடந்துட்டு இருக்கோம். அந்த டைமில் தான் பெட்ரோல் இருக்காது, அந்த மாதிரி பவர் இருக்காது. ஒரு ஏன்னா யாருமே என்ன ஒரு சந்தோஷம்னா எங்கள் டீமுக்கு அந்த டைமில் யாருக்கும் ஷூட்டிங் இல்லை, எல்லாரும் போராட்டத்தில் ஈடுபட்டு இருந்தாங்க. அப்போ நாங்கள் படம் எடுக்கல அந்த நடிகர்கள் எங்கள் க்ரூவுக்குலாம் ஒரு சந்தோஷம், அப்பா ரொம்ப நாளைக்கு பிறகு நாங்கள் ஒர்க் பண்ணுறோன்னு. அந்த ஒரு நிகழ்வு வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரொம்ப நாள் ஒர்க் இல்லாமல் இருக்கையில் எல்லாரும் சேர்ந்து ஒரு டீம் ஒர்க்காக அந்த படத்தை பண்ணோம். அதான் ரொம்ப கஷ்டங்கள் இருந்தது. பட்ஜெட் ஒரு நாளைக்கு மாறி இருக்கும், ஒரு நாளைக்கு ஒன்றும் தெரியாது. இது கேஸ் இல்லை, அப்போ ஒரு எல்லாம் அடுப்பு விறகு வச்சு தான் சமைச்சு சாப்பிட்டோம். எல்லாம் ஒரு 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 ஹோட்டலில் தான் தங்கியிருந்தோம் எல்லாம் ஒன்றா. கியூ அதான் அந்த பெட்ரோல். நான் வந்து இப்போ நான் சினிமாட்டோகிராஃபி பண்ணையில் வந்து நான் லைட்டிங்கும் யோசிக்க வேண்டியிருக்கும். ஏன்னா எவ்வளவு நம்ம ஃபியூவல் கியூவில் நிற்க வேண்டியிருக்கும். வெள்ளிக்கிழமை போனாங்கன்னா திங்கக்கிழமை தான் உங்களுக்குலாம் தெரியும். ஸோ கொஞ்சம் கவனமாக எப்படி லைட்டை யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி. ஆனால் கஷ்டப்பட்டாலும் சந்தோஷமாக நாங்கள் என்ஜாய் பண்ணி பண்ணோம். ஏன்னா அந்த டீமே வந்து ரொம்ப ஒரு கஷ்டம் அப்படிங்கிறதோட ஒரு சிரமத்துக்காக இந்த படம் எடுக்காமல் ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணாங்க. ஏன்னா ரொம்ப நாள் எல்லாரும் ஒர்க் இல்லாமல் இருந்தோம் அந்த டைமில். அரகலை அதுக்கு முதல்ல கொரோனா, அதுக்கு முதல்ல பாம்பு பிளாஸ்ட் இருந்தது. ஸோ ரொம்ப ஸ்ரீலங்காவிலே அடுத்தடுத்து சம்பவங்கள் அடி வாங்கிட்டு இருக்கையில் ஒரு படம் பண்ணல அந்த ஏன்னா நிறைய க்ரூ அந்த ஆக்டர்ஸுக்குமே ஒரு சந்தோஷம், அவங்களுக்கு அத்தானே சந்தோஷம் ஒர்க் பண்ணுறதுல. அதனால் அந்த கஷ்டத்தெல்லாம் மறந்து ரொம்ப சந்தோஷமாக ஒர்க் பண்ணாங்க. அதோட பலன் தான் இப்போ கிடைச்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஒரு இடத்துலையுமே நம்ம ஏன் இப்படிலாம் பண்ணுறோம்லாம் யோசிக்கல, எல்லாம் எப்படியாச்சும் பண்ணிடுவோம், ஒரு டீமாக தான் ஒர்க் பண்ணோம். அதோட இப்போ அந்த ஸ்ரீலங்கன் மூவி நெலுங்கொலுன. ஸோ அந்த மூவி வந்து பண்ணிக்க இப்போ வந்து ஃபர்ஸ்ட் ரீமேக் மூவி, அதுவும் வந்து இந்தியாவில் வந்து போகுது. ஃபர்ஸ்ட் இந்தியாவில் வந்து ரிலீஸ் ஆகுது. இந்த ஒரு மூவி வந்து மார்ச் 14 வந்து ரிலீஸ் ஆகுது. அந்த ஒரு அங்கேயும் வந்து மார்ச் 14 வந்து ரிலீஸ் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா போனஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த படம் நல்லா இருக்குன்னு டைரக்டர் ராம் அவர்கள் வந்து பேசி கார்த்திக் சுப்ராஜ் அண்ட் சந்தானம் 2 பேருமே வந்து ஸ்டோன் பெஞ்ச் அந்த ப்ரொடக்ஷனால வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் வந்து உங்களை எப்படி வந்து வாழ்த்துனாங்க, அதாவது இந்த படம் நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு, கண்டிப்பா பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எப்படி வந்து இருந்துச்சு அந்த மூமெண்ட்? முதல்ல பார்த்தது வந்து ஒரிஜினல் வந்து டைரக்டர் ராமன் பார்த்துட்டு அவர் ரொம்ப பிடிச்ச படம். அவர் பார்த்துட்டு தான் கார்த்திக் சுப்ராஜ் அவங்களும் பார்த்துட்டு ரொம்ப ரசிச்சுட்டு இதை நாங்கள் பண்ணிடலாம் அப்படின்னு கார்த்திக் சுப்ராஜும் அவரோட பார்ட்னர் கார்த்திகேயன் சந்தானமும் பார்த்துட்டு இந்தியாவில் பண்ணுவோன்னு தான் பண்ண ஆரம்பித்தோம். பெருசு பார்த்துட்டு அப்போ நாங்கள்லாம் முடிச்சுட்டு, ஏன்னா நார்மலி ஒரு ப்ரொடக்ஷன் டீமில் வந்து எப்பயுமே என்ன நடக்குது அந்த மாதிரிலாம் பார்த்துட்டு இருப்பாங்க. எனக்கு என்ன ஆச்சுன்னா அவங்கெல்லாம் பிஸியாக இருந்தாங்க ரெட்ரோவில். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னே அவங்களுக்கு தெரியாது. ஸோ நாங்கள் பாட்டு படம் ஷூட் பண்ணி முடிச்சு போட்டு காட்டணும். அந்த டைம்ல இது வந்தது ரெட்ரோ அங்கிட்டு அவங்க பேரல பண்ணாங்க, நாங்கள் பெருசு பண்ணிட்டு இருந்தோம். அப்போ கார்த்திக் சுப்ராஜ் அப்போ தான் வந்து பார்க்குறாரு, பெருசு முடிச்சுட்டு பார்த்துட்டு அவர் ரொம்ப விழுந்து சிரிச்சுட்டு அவர் சொன்னது வந்து ஒரு மைக்கேல் மதன காமராஜன் பார்த்த மாதிரி இருந்தது அப்படின்னு. ஸோ அதுதான் கார்த்திக் சுப்ராஜ் சொன்னது பெருசு பார்த்து. ஸோ அந்த மாதிரி தான் அப்புறம் நிறைய பேர் ரசித்து பார்த்தாங்க படத்தை. அதோட முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்துல வந்து சுனில் ரெட்டி, வைபவ் ரெட்டி. ஸோ நாங்க வந்து இந்த படத்தை பாக்குறதுக்கு முதல்ல டாக்டர் படத்துல எல்லாம் அவர் நடிச்சிட்டு இருக்க நேரம் நாங்க யோசிச்சோம், இது வந்து வைபவ்ட அண்ணனா இருக்கணும், இல்லாட்டினா யாராச்சும் சொந்தக்காரவங்களா இருக்கணும் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அந்த சந்தேகம் வந்து எல்லாத்துக்குமே இருக்கு ஆக்சுவலா பார்க்க போனா. இப்ப கூட நாங்க காலையில ப்ரொடியூசர் எல்லாம் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கும் போது உண்மை நான் விட்டு போயிட்டு சொல்றேன், உண்மையிலேயே அண்ணன் தானேங்க அப்படின்னு சொல்லி செக் பண்ணி அந்த இன்டர்வியூல வைபவ் சொல்றாரு, சமோன் யாரோ வந்து கேட்டாங்களாம், என்ன நீங்க டாக்டர் படத்துல ரொம்ப குண்டா இருந்தீங்க, இந்த படத்துல ரொம்ப மெலிஞ்சு போயிட்டீங்க போங்க அப்படின்னு சொல்லிட்டு கோச்சிட்டு நம்ம போயிட்டேன் அப்படிங்கிற ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. இது வந்து கோ இன்சிடென்டா இல்லாட்டினா அண்ணன் தம்பி அப்படின்னு தெரிஞ்சுதான் நீங்க இதுக்கு? தெரிஞ்சுதான் எடுத்தேன். எனக்கு அப்போ அந்த கெமிஸ்ட்ரி, எனக்கு சுனில் அண்ணாவோட ஆக்டிங் ரொம்ப பிடிக்கும். நீங்க சொன்ன மாதிரி டாக்டர்லாம் நான் ரொம்ப ரசிச்சு பார்த்துருக்கேன். டாக்டர் அதுக்கு முதல்ல சீதக்காவி அந்த மாதிரி 2 படங்கள்ல அவரோட ரொம்ப சிம்பிளா பண்ணுவார் ஆக்டிங், ரொம்ப அல்டிக்காம. ஆமா, அப்போ வைபவும் அதே மாதிரி தான், காமெடியில் வந்து ரொம்ப சிம்பிளாக. எனக்கு அந்த
சட்டிலாக பண்ணால் ரொம்ப பிடிக்கும். காமெடியில் ரொம்ப நாங்கள் காமெடி பண்ண போகிறோம்னு சொல்லாமல் சிம்பிளாக அப்படியே போயிட்டே இருக்கணும். ஸோ அந்த இதில் இவங்க 2 பேருமே கரெக்டாக வந்தாங்க. அப்போ நாங்கள் யார் யோசிக்கலாம் இல்லை காஸ்டிங் பண்ணலான்னு பேசிட்டு இருக்கல, அப்போ கார்த்திக் சுப்ராஜ் சஜஸ்ட் பண்ணார் இந்த மாதிரி இவங்க 2 பேரும் நல்லா இருப்பாங்கன்னா எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. அப்படித்தான் வைபவும் சுனில் அண்ணாவும் வந்தாங்க உள்ளுக்கு. அண்ட் தே வெரி குட் போத். அந்த ஒரு கம்ஃபர்ட் ஜோன் அவங்க 2 பேரும் அண்ணன் இருக்கனால அந்த கெமிஸ்ட்ரியும் நல்லா இருந்தது. ரொம்ப எனக்கு அதான் எப்பயுமே எனக்கு பிடிச்ச நடிகர்கள் அந்த உள்ளுக்கு வந்துட்டாலே எனக்கும் சந்தோஷமா இருக்கும். ஏன்னா நாங்கள் ரசிக்கிற சுனில் அண்ணா, வைபவ், நீங்கள் கப்பல் மேதமாலாம் ரொம்ப அழகாக பண்ணியிருப்பாரு. ஸோ அந்த ஒரு அவங்களுடைய அந்த கெமிஸ்ட்ரி ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆச்சு. அது இல்லாமல் நிறைய நீங்கள் பார்த்தீங்கன்னா கிங்ஸ்லி இருக்காரு, பாலசரவணன், முனிஷ்காந்த் அண்ணா, தனம் அம்மா, தீபா அக்கா, அப்படி ஒரு பெரிய கேங்கே வந்து சுவாமிநாதன் அண்ணா ஒரு அடக்கலம் பண்ணியிருப்பாங்க. எல்லாருமே அவங்கவுங்க கேரக்டருக்கு வந்து இப்போ சில படங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா சும்மா ஏதோ ஒன்று வருவாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எல்லாருமே அந்தந்த கேரக்டருக்கான ஒரு வெயிட்டேஜ் இருக்கும். எங்கேயுமே யாருமே அதான் சுவாமிநாதன் எல்லாம் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படாரு. தம்பி நான் எப்பயுமே இந்த மாதிரி ஒரு மலையாள படம் மாதிரி இருக்குது, த்ரூ அவுட் நான் நடிச்சிருக்கேன் எனக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்பட்டார். முனிஷ்காந்த் அண்ணனும் அதே தான் சொன்னார். முண்டாசி பட்டிரிக்கை அப்புறம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன்னு. சுனில் அண்ணா கேட்கவே வேணாம், அவருக்கு ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவரும் ஒன் ஆஃப் த லீட்ஸில். ஸோ அவரும் வந்து வைபவுக்கும் ரொம்ப வைபவுக்குலாம் இது ஆக்சுவலாக இப்போ நெட்ஃப்ளிக்ஸில் வந்து தெலுங்குலலாம் வந்து பெரிய ரீச் ஆச்சு படம். தெலுங்கில் இந்த படம். அப்போ அதான் வைபவ் எனக்கு கால் பண்ணி சொல்கிறார், ஹைதராபாத்துக்குலாம் அவருக்கு போகவே முடியல, எல்லோரும் வந்து அவர்கிட்ட ஃபோட்டோ எடுத்துக்கிறாங்க அந்த மாதிரி. ஏன்னா அந்தளவுக்கு ரீச் ஆகிருந்தது பெருசு தெலுங்குலையும். ஸோ இது நல்ல விஷயம். ஏன்னா அங்கேயுமே அப்படி தான் ஒரு ஃபேமிலியாக ஒர்க் பண்ணோம், ஜாலியாக சின்ன படம், ஒரு யூனிக்கான சப்ஜெக்ட். ஏன்னா இப்போ நீங்கள் தமிழில் படம் பார்த்தீங்கன்னா எப்பயுமே ஒரு பேட்டர்ன் இருக்கும். ஹீரோ இருப்பாங்க, ஹீரோயின், லவ், வில்லன், சண்டை, ஃபைட், காமெடி தனியாக ஒரு ஜெனரிக் பேட்டர்ன் இருக்கும். இப்போ வந்து எல்லா படங்களையும் அது ஒரு அந்த எப்படியும் ஒரு லவ் இருக்கணும், பிரேக்கப் இருக்கணும் அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் ஒரு ஐ ஒன்ட் சே எக்ஸ்பெரிமெண்ட்னு சொல்ல மாட்டேன், பட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக நாங்கள் பண்ணோம். தமிழில் இப்படி ஒரு இன்சிடென்ட் நடக்குது, அப்போ குடும்பமாக சேர்ந்து அதை மறைக்கிறாங்க. அப்போ இதில் அண்ணன், தம்பி, அம்மா, சித்தி, 2 மனைவிகள் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து அந்த விஷயத்தை மறைச்சி கொண்டு போகிறாங்க. எவ்வளோ கஷ்டப்படுறாங்க, நம்மளும் பார்க்க சிரிப்பாக இருக்கும். அப்படித்தான் பண்ணுது. அதுலேயுமே இப்போ எல்லா மூவிக்கும் வந்து குறை சொல்ற கேங்குன்னு கண்டிப்பா வந்து இருக்கும். எல்லாமே யூடியூப்ஸ்லாம் பார்த்தா சொல்லவே தேவையில்ல. அதாவது நல்ல படத்தை கூட அவங்க வந்து குறை சொல்லணுங்கிறதுக்காண்டி, அப்படி குறை சொன்னாதான் வந்து நிறைய வியூஸ் போங்கிறதுக்காண்டியே வந்து நிறைய பேடான ரிவ்யூ எல்லாம் கொடுப்பாங்க. ஸோ இந்த படம் வந்து ஒரு அடல்ட் காமெடியான ஒரு படம். ஸோ வந்து கண்டிப்பா இதை நான் குறை சொல்லியே ஆகணுங்கிறதுக்காக சோசியல் மீடியால போட்டு தாக்குன்னு தாக்கிட்டே இருந்தான். என்ன மூவி எடுத்து வச்சிருக்கான் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்துச்சு. ஆனா நிறைய பேர் வந்து அதை ரசிச்சு பார்த்தாங்க கூட. ஸோ எப்படி வந்து ஹேண்டில் பண்றீங்க? ஒரு பக்கம் வந்து அப்படி நெகட்டிவ் சைட், ஒரு பக்கம் வந்து ஒரு பாசிட்டிவ் சைட். நெகட்டிவ் யூடியூப் ரிவ்யூஸும் ரொம்ப லெஸ். ஒரு நான் கிட்டத்தட்ட 50-60 வீடியோ பார்த்தேன். அதில் ஒரு இருக்கு 50 வீடியோ மேலே இருக்கு. தெலுங்குல மட்டுமே 25 போல இருக்கு ரிவ்யூஸ். அதில் ஒரு 5 பேர் தான் தப்பாக சொல்லியிருக்காங்க. மீதி அதான் அப்படி. அப்போ ஒரு 50ல் 5 பேருக்கு 90% மேலே பாசிட்டிவ் தான். இந்த 10 நெகட்டிவ் சொல்லியிருக்கான்னு வருத்தப்பட தேவையில்லை. அந்த மாதிரி இல்லை, எல்லாத்தையுமே எல்லா படமும் பிடிக்கவும் வேண்டியது இல்லை தானே. சிலருக்கு நம்ம உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு பிடிச்சிருக்கு. இப்போ இதே தான் சில பேருக்கு பெருசு பிடிக்காமலே இருக்கு. ஸோ அது இதெல்லாம் படமானு சொல்றவங்களும் இருக்காங்க. ஸோ அவங்ககிட்ட வந்து ஃபோர்ஸ் பண்ணி இல்லை நீ பாரு நல்ல படம்னு சொல்ல முடியாது. இட்ஸ் வெரி சப்ஜெக்டிவ். ஸோ என்ன பார்க்கணும்னா மெஜாரிட்டி பிடிச்சிருந்தா நாங்கள் எஸ்கேப், அந்த ஃபினான்ஷியலாக நாங்கள் சக்ஸஸ் ஆயிடுவோம். ஒரு 60-70% பிடிச்சிருந்தாலே போதும். அதே மாதிரி ரிவ்யூஸ், அதான் நிறைய பேர் சொல்லுவாங்க ரிவ்யூஸ் பார்த்து மக்கள் மாறிடுவாங்க. அப்படிலாம் இல்லை. நல்ல படங்களையும் அவங்க அதான் ஆடியன்ஸ் வந்து ரொம்ப ஸ்மார்ட். இப்போலாம் ஏமாற்ற முடியாது. நீங்கள் நீங்கள்லாம் சேம். நம்ம ஒரு படம் பார்க்குறோம், சிரிக்கிறோம், இல்லாட்டி அழுகுறோம், கோவப்படுறோம், வருத்தப்படுது. அந்த எமோஷன் ரியலாக இருந்துட்டா அந்த படம் தப்பிச்சிருது. ஸோ ஒரு ரிவ்யூ வந்து பெருசாக பாதிக்காதுங்கிறது என்னோட. அதே டைமில் அவங்கள இப்போ நிறைய விஷயங்கள் நடக்காது. அவங்க ஸ்டாப் பண்ணலாம், 3 நாளைக்கு பிறகு தான் பார்க்கணும். அதுவுமே நான் உடன்பாடல. அவங்க வேணால் முதல் நாளே சொல்லிக்கிட்டோம். ஆடியன்ஸ் வந்து தேர் ஸ்மார்ட். அந்த ஒரு பெரிய நெகட்டிவ் ரிவ்யூ வந்து ஒரு படம் பாதிக்காதுங்கிறது என்னோட. ஏன்னா எல்லாமே பார்த்து அவங்களுக்கு தெரியும். எங்கள் ஆடியன்ஸ் ஏமாற்ற முடியாது. அதான் இந்த எண்ட் ஆஃப் தி டே. ஸோ சில பேர் இப்போ நிறைய இருக்குது, இது அந்த காசு வாங்கிட்டு ரிவ்யூ பண்ணுறாங்களா இல்லாட்டி ஆனஸ்டாக ரிவ்யூ பண்ணுறாங்களா அப்படின்னு. பட் என்ன ரிவ்யூ வந்தாலும்
அது அதே டைம் ஏன்னா சின்ன படங்களுக்கு இந்த மாதிரி ரிவ்யூஸும் ஹெல்ப் பண்ணும். நிறையா பாசிட்டிவ் ரிவ்யூஸ். ஏன்னா எப்பயுமே ஒரு படம் இந்தியாவில் ரிலீஸ் பண்ணல ஒரு பிராண்ட் வேல்யூ, ஒரு மார்க்கெட் வேல்யூ இருக்குது. ஒரு விஜய், அஜித், ரஜினி இல்லாட்டி ஒரு மெயின் ஸ்டார். அப்படி இல்லாமல் சின்ன படங்களுக்கு வந்து இந்த ரிவ்யூ பண்ணுறவங்களோட இதுன்றது ரொம்ப முக்கியம். ஏன்னா அந்த வேர்ட் ஆஃப் மவுத் வந்து அப்படி தான் இப்போ பெருசுக்குமே நிறைய பாசிட்டிவ் ரிவ்யூஸ் வந்தது. அதில் தான் நிறைய பேர் இதை பார்த்தது ஆக்சுவலாக. ஏன்னா நாங்கள் ப்ரொமோஷன் கூட பெருசாக பண்ணலாங்க. ஏன்னா இது மெயினாக நாங்கள் ப்ளேஸ் பண்ணது வந்து ஓடிடிக்கு தான், நெட்ஃப்ளிக்ஸில். தென் தியேட்டர் ரிலீஸும் பண்ணோம். அதுவுமே ஒரு நல்ல ரெஸ்பான்ஸ். முதல்ல இனிஷியலாக பிளான் பண்ணது கிட்டத்தட்ட 170 தியேட்டர்ஸ் இன் தமிழ்நாடு. வித்தின் லைக் ஒரு 2-3 நாள்லையுமே 270 தியேட்டர்ஸுக்கு அவங்க இன்க்ரீஸ் பண்ணாங்க. அந்த டைமில் ஒரு போட்ட ஒரு 2 வீக்ஸ் 3 வீக்ஸில் இது தான் டாப்பில் இருந்தது போட. அந்த டைமில் யாரும் தெரியாது இந்த ரெக்கார்ட்ஸ்லாம். ஒரு 11 படம் வந்துச்சு அந்த டைம் பெருசோட ரிலீஸ் ஆச்சு. 10 படங்கள் சின்ன சின்ன படங்கள் தான், பெருசாக அது மாதிரி இல்லை. அந்த அந்த டைமில் இது நல்லா ஓடிச்சு. அந்த ஒரு அங்கெல்லாம் 2 வீக்ஸ் தானே, 1 வீக் தான்றது பெரிய விஷயம். 2 வீக்ஸ் 3 வீக்ஸும் போச்சு. 3 வீக்ஸ் 4 வீக்ஸ் தேட்டரில் ஓடிச்சு. அந்த டைமில் அப்புறம் இவரோட படம் வந்துச்சு, விக்ரமோட படம் வந்துச்சு. அந்த டைமில் அவங்க வந்த போகிற கூட இதுக்கு தியேட்டர் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. அப்புறம் இமீடியட்டாக திருப்பி இதுக்கு தியேட்டர் ஷோஸ் கூடச்சு. ஸோ இப்போ ரீசெண்டாக நான் இப்போ இந்த 6 மாதம் முடிச்சனால நிறைய இப்போ போஸ்ட் வருது. சில ஃபிலிம் கிரிட்டிக்ஸ் அவங்களோட இல்லாட்டி இந்த ஃபில்ம் மேகசின்ஸ் அந்த மாதிரி இந்த வருஷம் படங்களில் வந்து டாப் 5 டாப் 10 பிளாக் பஸ்டர்ஸ் ஹிட்ஸில் எல்லாத்துலேயுமே பெருசு இருக்குது. ஸோ அதுவே கிட்டத்தட்ட ஏன்னா 6 மாதத்தில் கிட்டத்தட்ட ஒரு 75-80 படம் வரும். நான் நினைக்கிறேன் கிட்டத்தட்ட 100 வந்திருக்கும். அப்போ அப்படி அதில் ஒரு 5-6 இது இருக்கிறது வந்து பெரிய விஷயம். ஒரு சின்ன படம் இந்த மற்ற படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய படங்கள் தான் அந்த பிளாக் பஸ்டர் லிஸ்ட்டில் இருக்குது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு சின்ன படமும் அந்த லிஸ்ட்டில் இருக்கிறது வந்து சந்தோஷமாக இருந்தது. சொல்கிற நேரமே சந்தோஷம். ஏன்னா இங்கே நெலுங்குலனை வந்து பிகஸ்ட் பிளாக் பஸ்டர். ஒன் ஆஃப் த ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரியிலே அதான் அதிக பாக்ஸ் ஆஃபீஸ் கலெக்ஷன்ஸும் மிகப்பெரிய ஹிட் அந்த படம். ஸோ அப்படி இருக்கல பெருசும் அந்த மாதிரி ஒரு ஹிட் வர்றது சந்தோஷமான விஷயம். ஒரே நேரத்தில் ரிலீஸ் ஆகி ஒரிஜினல் ரீமேக்கும் ஹிட் ஆகுறதுங்க வந்து ரொம்ப ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். அதுலேயுமே எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம், நம்ம பேரும் வந்து ஒரு பெரிய தியேட்டர்ல எல்லாம் வாரத்தோட கத்தி அப்படியே வந்து குதூகலப்படுத்தணும் அப்படிங்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். எல்லாத்துக்கும் எல்லா கலைஞனுக்குமே தேவைப்படுற ஒரு விஷயம். த சேம் டைம் வந்து இந்தியாவிலையும் சரி ஸ்ரீலங்காவிலையும் சரி தியேட்டர்ல வந்து டைரக்டர் அப்படியே இளங்கோ ராமன் அப்படின்னு வந்து பார்க்கும்போது எப்படி இருந்தது அந்த ஃபீல்? நல்ல விஷயம் தான், ரொம்ப சந்தோஷமா இருக்கும். ஏன்னா அதான் இந்த எண்ட் ஆஃப் த டே இப்போ நெலுங்குள்ள பெரிய பெரிய ஃபெஸ்டிவலில் அவார்ட் வாங்கினாலும் எனக்கு ஒரு அந்த ஒரு இந்த படம் எப்படி ஆடியன்ஸ் எப்படி ரிசீவ் பண்ணுறாங்கங்கிறத யோசிச்சுக்கிட்டே இருப்பேன். ஏன்னா ஒரு யூனிக்கான ஒரு ஸ்டோரி, ஒரு யாரும் பண்ணாத ஒரு கதை களம். அப்போ ஆடியன்ஸோட பார்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அந்த பேர் வர்றதோ கூட யார் வேணாலும் படம் பண்ணி பேர் எடுத்துடலாம். ஆனால் ஆடியன்ஸ் செலிப்ரேட் பண்ணுங்கிறது ரொம்ப அது ஒரு அதான் தேட்டரோட நான் நிறைய அங்கே ஒரு 2 வீக்ஸ் இருந்தேன் படம் ரிலீஸ் ஆகி. இங்கே வரவும் இல்லை. இங்கே வந்து அப்போ இங்கே கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க, இங்கே வாங்கி இங்கே. ஏன்னா இங்கே வந்து என்ன ஆச்சுன்னா கிட்டத்தட்ட 80களில் தான் அப்படி ஒரு ஃபில்ம் ஒரு மோகம், அந்த ஃபில்ம் சினிமா மோகம்னு சொல்லுவாங்க. அந்த சினிமாவோட கல்ச்சர் இருந்தது. அதுக்கு பிறகு இல்லை 83 அப்புறம் 89 88 நம்ம நாட்டோட நிலைமையும் சரியில்லை. அந்த டைமில் நிறைய தியேட்டர்களும் எரிக்கப்பட்டது. அது பிறகு அந்த சினிமா கல்ச்சர் இல்லாமல் இருந்தது. அப்போ நெலுங்குலனை வந்த பிறகு தான் இப்போ அந்த தியேட்டர் ஓனர்ஸ்லாம் சொல்கிறாங்க அப்படியே 80களில் நாங்கள் ஒரு காமினி ஃபோன்சேகா, விஜயகுமார் தொங்கக்கெல்லாம் அப்படி தான் க்ரௌட் வரும் அப்படின்னு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இன்னொரு சின்ன ஊரில் ஸ்ரீலங்காவில் வந்து அவங்க சொல்கிறாங்க 6 மணி ஷோ பார்த்துட்டு 9 மணி ஷோக்கு உள்ள கியூ வந்து 7 மணிலேருந்து நிற்கிறாங்க. 1 கிலோமீட்டர் இருக்குது அடுத்த ஷோவுக்கு. அப்போ அப்படி இந்தியாவில் அதெல்லாம் வெரி காமன். ஆமாம், அதெல்லாம் சினிமாங்கிறது இங்கே அப்படி யாரும் பார்க்கறது இல்லைல்ல. ஸோ அதெல்லாம் ரொம்ப நல்ல விஷயம். நிறைய சிங்களீஸே இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அவங்க ஒரு படம் பார்த்துருக்காங்க, சிங்கள படம் தேட்டரில் சிரிச்சு பார்த்து தேட்டரில் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறாங்க அவங்க தான். ஏன்னா சிங்களீஸும் பெருசாக ஒரு தேட்டருக்கெல்லாம் போகிறது இல்லைல்ல. ஸோ அந்த மாதிரி இது வரைக்கும் தியேட்டருக்கு வராதவங்களும் இந்த படம் கூட்டிகிட்டு வந்திருக்கு நெலுங்குலன்னு. பெருசும் நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. தேட்டரில் ஒரு பெரிய பெரிய தேட்டர் சென்னையில் தேவி தேட்டர்லாம் மெயின் ஸ்க்ரீனில் போட்டிருந்தாங்க. அந்த தேட்டரில் கிட்டத்தட்ட ஐ திங்க் 900 சீட்ஸ் ஒன்று 850 900 ஐம் நாட் ஷூர். அப்போ அதில் பார்க்கலாம் பலாசோலலாம்
ஃபுல் எந்த நேரமும் அந்த ஃபர்ஸ்ட் ஒரு 5-6 days அந்த மாதிரி. ஸோ ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நாங்கள் எதுக்கு எடுக்கிறோம், ஆடியன்ஸ் ரசித்து பார்க்குறதுக்கு, அவங்க ரசித்து கொண்டாடுறதுக்குலாம் ரொம்ப சந்தோஷமாக இருந்தது பார்க்க. அதுலேயுமே இப்போ நீங்கள் ஒரு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு டிரெக்டர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தாண்டி அந்த சைலண்ட் டியர்ஸ்ல இருந்து இப்போ பண்ணிட்டு இருக்க இந்த இப்போ பண்ண அந்த மூவில மட்டும் ப்ரொடியூசரா வந்து உங்க ஒய்ஃப் வந்து இருந்திருக்காங்க. எல்லா இடத்துலயும் அழகா வந்து மென்ஷன் பண்றீங்க என்னோட ஒய்ஃப் இரண்யா பேரா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க வந்து எவ்வளோ ஒரு பேக் போனா இருந்திருக்காங்க. அதோட மட்டும் இல்லாம ப்ரொடியூசராகவும் இருந்திருக்காங்க. ஸோ உங்களோட கஷ்ட காலத்துலயும் சரி, உங்களோட இப்போ இருக்க நல்ல காலத்துலயும் சரி, ஸோ நிறைய விஷயங்கள் வந்து சொல்லி கொடுத்துட்டு நான் இருக்கேன் நீ பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்கல்ல. ஸோ அவங்கள பத்தி நிச்சயமா. ஏன்னா அவங்க ப்ரொடியூசர் வந்து இப்போ இந்தியாலையும் ஸ்ரீலங்காலையும் ப்ரொடியூசருங்கிற ஒரு ரோலே தப்பாக நாங்கள் நினைக்கிறோம். ப்ரொடியூசர்னா அந்த ஒரு முதல் காசையும் அந்த அது பண்ணுறவங்க அப்படின்னு காசை இன்வெஸ்ட் பண்ண அது இல்லை. ப்ரொடியூசருங்கிறது ஒரு தனி எப்படி ஒரு டிரெக்ஷன் சினிமாட்டோகிராஃபி மாதிரி ப்ரொடியூசரும் ஒரு துறை, அது படிச்சிருக்காங்க. அமெரிக்காவில் யூகேலலாம் அதுக்குன்னு தனியாக ஒரு கோர்ஸ் இருக்குது. அந்த மாதிரி இவங்க கொரியாவில் வந்து ப்ரொடியூசிங் படிச்சுட்டு வந்தவங்க. அப்போ இவங்க எப்படி முதல்லேருந்து இந்த படத்தை எப்படி இருக்கிறது, எப்படி கொண்டு வரது, இன்வெஸ்ட்மெண்ட் அவங்க காசு போடுறது இல்லை. அப்படி ஒரு ப்ரொடியூசர் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் எங்கேருந்து கொண்டு வரலாம், இந்த படத்தை எப்படி எடுக்கலாம், எங்கெங்கே ஃபெஸ்டிவல்ஸ்க்கு அனுப்பலாம், எப்படி ரீமேக்ஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பிளானிங் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு எனக்கு ப்ரொடியூசர் கிடைச்சது ரொம்ப சந்தோஷம். அதே மனைவியாக இருக்கனால அதான் ரொம்ப ப்ளஸ் தான் நிறையா. அப்போ ஒரு ஸ்கிரிப்ட் எழுதிட்டு அவங்கள தான் முதல்ல காட்டுவேன். அப்போ அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருந்தால் நல்லாயிருக்கும். இல்லாட்டி ஸோ அந்த மாதிரி ஏன்னா இட்ஸ் குட். ஒரு ப்ரொடியூசருக்கு வந்து இந்த ஃபீல்டை பற்றி தெரிஞ்சிருந்தால் நல்லாயிருக்கும், அந்த இப்படி படம் பண்ணுறது. ஏன்னா யூகே யூஎஸ்ஏலாம் அப்படி தான். ஒரு ப்ரொடியூசருங்கிறது ஒரு எப்படி ஒரு டிரெக்டர் மாதிரியோ அதே மாதிரி இம்பார்ட்டன்ட். அவங்களுக்கு தான் அந்த படத்தோட முழுமையாக அவங்க முடியிலேருந்து எங்கே மார்க்கெட் பண்ணுறது, எங்கே எந்த கண்ட்ரிஸுக்கு இது அனுப்புறது, எங்கிட்ட எந்த ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்புறது, எவ்வளோ சேல்ஸ் எல்லாமே தெரிஞ்சு வச்சுருக்கணும், அந்த படிச்சிருக்கணும். அதனால தான் இந்த படம் இப்போ ஒரு பெரிய சக்ஸஸ் ஆகிருக்குன்னா அவங்களும் மெயின் ரீசன். ஏன்னா இங்கேயுமே இந்த படம் ஸ்ரீலங்காவில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க தான் டிஸ்ட்ரிபியூட், அவங்களோட டீம் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க. இல்லை முதல்ல இங்கேயுமே அந்த ஒரு டாக் இருந்தது, இந்த படம் வந்து ரொம்ப நல்ல படம், ஃபெஸ்டிவல்லாம் போயிருக்கு, ஆனால் ஒரு கிளாஸி ஆடியன்ஸ் தான் பார்ப்பாங்க, மற்றவங்களாம் பார்க்க மாட்டாங்கன்னு இங்கேயும் சொன்னாங்க. அப்போ நான் இன்னும் வெரி கான்ஃபிடென்ட் சொன்னேன், இல்லை இது ஸ்ரீலங்காவில் எல்லாரும் பார்ப்பாங்க அந்த மாதிரி அப்படின்னு ஒரு கான்ஃபிடென்ட் தான். ஆனால் இந்த மாதிரி கொண்டாடுவாங்கன்னு எதிர்பார்க்கல. ஹிட் ஆகும்னு தெரியும், பிளாக் பஸ்டர் ஆகும்னு யோசிக்கல. ஸோ அவங்களோட கண்ட்ரிபியூஷன் வந்து ரொம்பவே இருந்தது நீ இந்த படத்துக்கு என் லைஃப்லேயுமே. அதான் ஏன்னா நம்ம அப்ஸ் அண்ட் டவுன்ஸை வந்து ரொம்ப கரெக்டாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பெட்டர். எனிவே ஒரு நல்ல ஒரு பார்ட்னர் தேவை. எப்பயுமே நான் எப்பயுமே சொல்கிறேன், விமன் வந்து தே ஆர் வெரி ஸ்மார்ட்டர் அண்ட் they know how to handle things better than men. உங்கள் ஒய்ஃபையும் வந்து சொல்லியிருந்தீங்க. அதோடவே வந்து ஒரு சம்மந்தமான ஒரு கேள்வி தான். ஃபர்ஸ்ட் நீங்கள் வந்து இந்த பெருசு மூவியை வந்து இந்த கதையெல்லாம் ரெடி பண்ணியாச்சு, ஓகே, அதாவது நெலும் குழுன்னு அந்த படத்தை வந்து நீங்க ரைட் பண்ணிட்டு இருக்கும் போது என்ன சொன்னாங்க ஒய்ஃப்? ஃபர்ஸ்ட் இதுதான்மா கதை, கொஞ்சம் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு எடுக்கும்போது ஒய்ஃப் ரியாக்ஷன் வந்து ஃபர்ஸ்ட் வேர்ட் என்ன? அவங்க ரொம்ப பிடிச்சிருந்தது. பிகாஸ் இது முன்னாடி என்னோட ஸ்கிரிப்ட்ஸ்லாம் ரொம்ப டார்க்காகவும் ரொம்ப சீரியஸாகவும் இருக்கும். கிட்டத்தட்ட சைலண்ட் டியர்ஸ் மாதிரி. அடுத்து எழுதிட்டு இருந்த ஒரு ரெண்டுமே ரொம்ப சீரியஸான சப்ஜெக்ட். நான் சொன்னேன், ஒரு அம்மா வந்துட்டு மகனை தேடி போயிட்டு இருக்காங்க, அப்புறம் இன்னொன்று ரேபிட் ஹோல் அப்படின்னு ரொம்ப சீரியஸான சப்ஜெக்டாக தான் எழுதிட்டு இருந்தேன். ஸோ அதெல்லாம் வேணான்னு தான், கொஞ்ச நாளைக்கு இருக்கட்டும், வேணான்னு சொல்ல, அது மூலம் ஒரு சிம்பிளாக ஒரு ஃபீல் குட் அந்த மாதிரி ஒரு படம் பண்ணலாம், டார்க் காமெடி, நான் இதை எழுதினேன். ஸோ படிச்சுட்டு அவங்க ரொம்ப சந்தோஷம். இப்போ தான் சொன்னாங்க, நீங்கள் இப்போ தான் கரெக்டான ட்ராக்ல வந்திருக்கீங்க அப்படின்னு. அது இப்போ தான் எனக்குமே இப்போ நெலுங்குள்ள பெருசெல்லாம் பார்க்கல, எனக்குமே நானே நிறையா கற்றுக்கிட்டேன். ஒரு நெலுங்குள்ள படம் பார்க்கலையுமே சரி, நிறைய பேர் அதை சிரித்து ரசிக்கல. ஏன்னா தியேட்டர்லேருந்து வெளியே வரையெல்லாம் சொல்கிறது அதுதான். நீ ஒரு 2 hours நாங்கள் எங்களுக்கு எவ்வளோ கவலைகள் இருக்குது, அந்த 2 மணி நேரம் நீங்கள் வந்து எங்கள் சந்தோஷமாக வச்சுருந்தீங்கன்னு நிறைய ஸ்டோரிஸ் இந்த மாதிரி இருக்குது. அன்னைக்கு ஒரு தம்பி அவர் வந்து சொல்கிறாரு, நான் நெலுங்குள்ள பார்த்துட்டு எங்கள் அப்பா அம்மாவுக்கு வந்து 2 டிக்கெட் வாங்கி அனுப்பி பார்க்க சொல்லியிருந்தேன். அவங்க போய் பார்த்துட்டு வந்து வீட்டில் வந்து அவங்க சாப்பிட்டு இருக்கையில் அவர் பார்த்துருக்காரு, அவங்க சிரிச்சுக்கிட்டே இருந்திருக்காங்க அந்த படத்தை பற்றி பேசி. இவருக்கு வந்து ரொம்ப சந்தோஷம், எமோஷனாக அழுகுறாரு. நான் இது வரைக்கும் எங்கள் அப்பா அம்மாவுக்கு எதுவுமே பண்ணதில்லை, அவங்க ஒரு படம் கூட பார்த்தது இல்லை. அப்போ அவங்க தனியாக போய் பார்த்துட்டு வந்து இந்த சந்தோஷத்தை அவங்களுக்கு வந்து ஒரு 2 மணி நேரம் சந்தோஷத்தை நீங்கள் கொடுத்துருக்கீங்க, அது என்னால் நடந்துச்சு அப்படின்னு ரொம்ப எமோஷனல் ஆகிட்டார். அந்த
தம்பி. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள். ஒரு தியேட்டரில் வந்து ஒரு பாட்டி மக பேத்தி வந்து பார்த்துருந்தாங்க. ஒரு அவங்களுக்கு 70 வயசு இருக்கும், அப்புறம் மக 40, இவங்களுக்கு 20 வயசு. அந்த 3 பேர் 3 ஜெனரேஷன் வந்து பார்த்தாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பாட்டி சொன்னாங்க அந்த தியேட்டர் கட்டினப்ப வந்தாங்களாம், அது பிறகு இப்பதான் வந்திருக்காங்க 45 வருஷத்துக்கு பிறகு. அதே ஒரு பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒவ்வொரு தியேட்டர், இன்னொரு தியேட்டர்ல வந்து ஒரு 8 லேடிஸ் ஹஸ்பண்ட்லாம் வீட்டுல இருக்காங்க, நாங்க வந்துட்டோம் படம் பார்க்க அப்படின்னு ஒரு. ஸோ ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கதைகள். அந்த ஸோ 2 மணி நேரம் அவங்க சந்தோஷமா சிரிச்சுட்டு போறது வந்து ஒரு பெரிய விஷயம். அதை ஒரு படம் பண்ணுது, அவங்களுடைய கவலைகள் இருக்குங்களா. அப்போ நெலுங்குலனையும் பெருசும் எனக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக் கொடுத்துருக்கு. இந்த மாதிரி ஒரு படத்தால் அந்த ஒரு டைம் ஒரு பெரிய ஒரு சேஞ்செல்லாம் ஒரு படத்தால் பண்ண முடியாது. அந்த ஒரு சின்ன ஒரு அந்த ஒரு நிறைய இப்பயுமே கமெண்ட், நேற்று ஒரு கமெண்ட் படித்தேன், பெருசாக ஒருத்தர் போட்டிருந்தாரு, ரொம்ப ரசித்து பார்த்தேன், நான் ரொம்ப சோகத்தில் இருக்கேன், ட்வீட்டில் இருந்தேன், இந்த படம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷம், ஒரு 2 மணி நேரம் என் கவலைலாம் மறந்துகிட்டு இருந்தேன் அப்படின்னு. யாருன்னு தெரியல. இப்போ ஸோ அந்த ஒரு தோஸ் ஆர் த நைசஸ்ட் மூமெண்ட்ஸ் இன் லைஃப் நான் நினைக்கிறேன். ஏன்னா இப்படி ஒரு படம் பெருசாக ஒரு சோஷியல் சேஞ்ச் இல்லாட்டி அதெல்லாம் பண்ண முடியாங்கிறது என்னோட இது. பட் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் பண்ணலாங்கிறதும் ஒரு படத்தால் முடியும். சின்ன சின்ன விஷயம் இல்ல, நீங்க பண்ணிருக்கிறது ஒரு பெரிய ஒரு விஷயம். பெருசு. ஓகே, பெருசு அப்படின்னா அந்த மூவியை வந்து ரிலேட் பண்ணிட்டாரு. ஸோ என்ன அடுத்த ஒரு விஷயம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ வந்து யங் ஜெனரேஷன் வந்து இப்போ வந்து எல்லாருமே வந்து படம் பண்ணலாமா அப்படின்னு கேட்டா, இப்போ உள்ள காலகட்டத்துல இப்போ உள்ள அந்த போன் வசதிக்கு ஏற்ற மாதிரி ஓகே பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு பதிலுக்கு தலையை ஆட்டலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து இருக்கு. ஏன்னா முன்னாடி நாங்க வந்து படம் எடுக்கணும் அப்படின்னு சொன்னா அதுக்கு கேமரா வேணும், அதுக்கு நிறைய விஷயங்கள் வேணும், அதனால படம்லாம் வேணாம் அப்படிங்கிற ஒரு விஷயமும் இருக்குது ஸ்ரீலங்காவில் சொல்ல போனா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா யங் ஜெனரேஷனுக்கு வந்து நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஏன்னா நிறைய பேர் வந்து நானும் வந்து டிரெக்டர் ஆகணும், நானும் எந்த பேரும் வந்து அப்படி வந்து தியேட்டர்ல போகணும், எனக்கும் வந்து ஆசையா இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்தோட ஓடிட்டே இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு நீங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயம் அதான். இப்போ ஃபில்ம் மேக்கிங் வந்து ரொம்ப ஈஸியாக இருக்குது, அது நல்ல விஷயம். ஏன்னா முன்னே வந்து ஒரு ஃபில்ம் பண்ணுறதுக்கு அந்த நெகட்டிவே ரொம்ப எக்ஸ்பென்சிவ். ஒரு நான்லாம் கற்றுக்கலாம், அந்த கேமரா அசிஸ்டன்ட் பண்ணிடலாம், ஃபில்ம் லோட் பண்ணுவேன், அப்புறம் ஷூட் பண்ணிடலாம். நாங்கள் ஃபில்மில் தான் அப்போ ஷூட் பண்ணோம். ஆட்ஸ்லாம் ரொம்ப ஒரு டிசிப்ளின் இருக்கும். ஏன்னா நெகட்டிவ் கேன்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்பென்சிவ், ரொம்ப வேஸ்ட் பண்ண முடியாது. ஒரு 400 அடிக்கு இவ்வளோ தான் ஷூட் பண்ண முடியும், அப்புறம் இன்னொன்று லோட் பண்ணணும். ஒரு டிசிப்ளின் இருந்தது. ஒரு இப்போ என்னென்னா அந்த சினிமா ஒரு மேஜிக் அப்படிங்கிறது இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா அப்போ அது ஒரு பயங்கர ஒரு மேஜிக் சினிமாங்கிறது. இப்போ அப்படி இல்லை. ஸோ ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுமே இருக்குது. இது வந்து ஒரு ஓப்பன் அப் ஆகிருக்கு, யார் வேணாலும் பண்ணலாங்கிறது ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி இந்த டிசிப்ளின்லாம் இல்லாமல் போயிருங்கிறது கொஞ்சம் ஒரு சேடான ஒரு விஷயம். ஆனால் அதான் அந்த பேஷன் இருந்தால் இப்போ வந்து ரொம்ப ஈஸியாக நாங்கள் வந்து எங்களை முன்ன ஒரு 20-30 வருஷத்துக்கு முன்னாடி கஷ்டப்படுற அளவுக்கு இப்போ கஷ்டப்பட வேண்டியது இல்லை. உங்களுக்கு திறமையோ ஒரு அந்த இது பேஷன் இருக்கணும், ஒரு பேஷன் இருக்கணும், அது ஒரு டெடிக்கேஷன் இருக்கணும். இந்த விஷயத்தில் நான் ஒரு சினிமா ஆக்டராகவோ இல்லாட்டி ஒரு டிரெக்டர் ஆகணும்னா அவங்களுக்கு அந்த ஒரு டெடிக்கேஷனும் பேஷன் இருந்தாலே இப்போ வந்து எக்ஸ்போஷர் கூட அவங்களுக்கு ஒரு அவங்களே ஒரு நீங்கள் சொன்ன மாதிரி மொபைல்லே ஷூட் பண்ணலாம். இப்போ ஒரு படமும் சரி, இப்போ நிறைய விஷயங்கள் மாறிட்டே வருது. இப்போ அட்டென்ஷன் ஸ்பேனுமே ஒன்று 2 மணி நேரம் 3 மணி நேரம் படம் இப்போ 2.5 ஆச்சு. இப்போலாம் 2 அதான் நீங்கள் பார்த்தீங்கன்னா பெருசெல்லாம் 2 மணி நேரம். இப்போ அதுவுமே அடுத்தலாம் கொஞ்சம் அமெரிக்கா மாதிரி வந்துடுவோம். நான் இப்போ நெலுங்குள்ளே 1 மணி நேரம் 40 நிமிஷம் தான், 1.5 மணி நேரம் தான் இப்போலாம் படம் பார்ப்பாங்க. ரொம்ப நேரம்லாம் உட்காந்துருக்க முடியாது ஃபோனில் இது பண்ணி. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி டெக்னாலஜியும் மாறிட்டே வருது. இப்போல்லாம் சைனாலாம் பார்த்தீங்கன்னா பெரிய ஹிட்டே வேர்ட்டிக்கலில் ஷூட் பண்ணுற வெப் சீரிஸ்லாம் 1 நிமிஷத்தில் அதாவது ஒவ்வொரு எபிசோடும் 1 நிமிஷம் அந்த மாதிரி. அதுதான் இப்போதைக்கு ட்ரெண்டிங். 1 நிமிஷம் பார்க்குறாங்க, முடிச்சிடுறாங்க இன்னைக்கு எபிசோடு. அடுத்து அது ஒரு பெரிய ஒரு இண்டஸ்ட்ரியாக வந்துட்டு இருக்கு. அந்த மாதிரி ஃபோனில் ஷூட் பண்ணி வேர்ட்டிக்கலில் ஷூட் பண்ணி. ஸோ எங்களுக்கு காசு இல்லை, லைட்டிங் இல்லை, கேமரா இல்லை, அந்த மாதிரி கம்ப்ளைண்ட்ஸ் இப்போ பண்ணுறதுக்கு தேவைப்படாது. உங்களுக்கு திறமை இருந்தால் அதுக்கான பிளாட்ஃபார்ம் இப்போ நிறையா வந்துருச்சு. ஏன்னா எல்லா இன்டர்நேஷ்னல் ஃபிலிம் ஃபெஸ்டிவலும் சரி, பிளாட்ஃபார்ம்ஸும் சரி, அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸை தேடிட்டு தான் இருக்காங்க. ஸோ கரெக்டான ஒரு அந்த பாத் இருக்கணும். அப்போ அவங்களுக்கு கூட ஒரு அந்த வெறி இருக்கணும், இந்த ஒரு பேஷனும் ஒரு இதில் சாதிக்கணுங்கிற இது இருந்தால் ஈஸியாக நம்ம வந்து அந்த ஸ்டேஜுக்கு போயிடலாங்கிறது தான் என்னோட பர்சனல் ஒப்பீனியன்.
அதுதான் ஒரு மெயினான ஒரு விஷயம் இல்ல. Yes. ஸோ நிறைய பேர் வந்து பெருசு மூவியை பார்த்துட்டு வா நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நிறைய பேர் வந்து சொன்னாங்க அம்மா அப்பாவெல்லாம் கூட்டிட்டு போவாதீங்க. சில பேர் வந்து சில ஆமா. பேர்ட கமெண்ட்ஸ் வந்து அம்மா அப்பாலாம் கூட்டிட்டு போவாதீங்க, ரொம்ப அடல்ட்டா இருக்கும். சில பேர் வந்து சொன்னாங்க சூப்பரா இருக்கு மூவி அப்படின்னு சொல்லும்போது ஃபர்ஸ்ட் அதாவது தியேட்டர்ல போடுறதுக்கு முன்னாடியே வந்து ஃபர்ஸ்ட் இந்த மூவியை பார்த்துட்டு யார் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் கமெண்ட் சொன்னாங்க சூப்பர் ஹிட் அடிக்க போகுது, வேற லெவல்ல அடிக்க போகுது, பிளாக் பஸ்டர் தான் இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் உங்களுக்கு வந்து அந்த நல்ல விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் பண்ணது யார்? பெருசுவா நெல்லுக்குள்ளையா? ரெண்டுமே. நெல்லுக்குள்ள வைஃப் நெல்லுக்குள்ளன்னு பார்த்துட்டு சொல்லுங்க. தான் த்ரூ அவுட் அவங்க பார்த்து சொல்லாங்க இது ஒரு பெரிய ஹிட் ஆயிருந்தாங்க. நெல்லுக்குள்ளனை வந்து அந்த மாதிரி ஃபெஸ்டிவலும் போனதுல நாங்களுக்கு ஒரு அஷ்யூரிட்டி இருந்தது. ஃபெஸ்டிவலில் வெளிநாடுகளில் அந்தந்த ஆடியன்ஸ் வந்து பேக்ட் ஆகி அவங்க பார்க்கையில் அந்த ஓகே நம்ம ஊர்லேயும் பார்த்துருவாங்க அப்படின்னு. பெருசு வந்து எங்கள் ஏடிஸ்லாம் பார்த்தையில சொல்லிடுவாங்க இது பெரிய ஹிட் ஆகும் சார் அப்படின்னு. அது பிறகு வைஃப் பார்த்தாங்க, கார்த்தி சுப்புராஜ் பார்த்தாரு. எல்லாமே ஒரு படம் ஜாலியான படம். அப்புறம் செலிபிரிட்டி ஷோஸ்லாம் பார்த்துருந்தாங்க எல்லாருமே. செம்ம ஜாலியாக படம் இருக்குது, இப்படி படம் பார்த்ததே இல்லைங்கிற மாதிரி. ஸோ அந்த ஒரு இது இருந்தது. அதுதான் ஒரு இது. அதோட மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் நாங்க ஸ்ரீலங்கன் சினிமாவை வந்து எடுத்துட்டா ரொம்ப உட்காந்து அப்படியே வந்து பாக்குற மாதிரி இருக்க படங்கள் வந்து ரொம்ப குறைவு சொல்ல போனா. இது என்ன இதேதான் எடுத்துட்டு இருப்பாங்க, அதேதான் வரும். ஹீரோ வந்து ஹீரோ அடிப்பாரு, ஹீரோயினை வந்து அடிப்பாங்க, இந்த மாதிரி ஃபைட்டு தான் வரும், நடுவுல வந்து ஏதாச்சும் நடக்கும், இது எங்களுக்கே தெரியுமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு போயிட்டு இருக்காங்க. ஸோ இலங்கை தமிழ் சினிமாவில் அதாவது வந்து சிங்களமா இருக்கட்டும், நீங்க சொல்லியிருந்தீங்க ஒரு இன்டர்வியூல அப்படி தமிழ் சினிமா சிங்கள சினிமான்னு பார்க்காதீங்க, இலங்கை சினிமான்னு வந்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன மாற்றம் கொண்டு வரணும்னு நீங்க நினைக்கிறீங்க? இல்லை இப்போ யங் டிரெக்டர்ஸ் இங்கே இருக்காங்க ஹரிணி, அவங்களே நிறைய நல்ல படங்கள் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வாலம்புரின்னு ஒரு படம் வந்து ஓடிட்டு இருக்கு நல்லா, என்னோட படம் பெரிய பிளாக் பாஸ்டர். ராணி அது மூலம் வந்தது. அது பிறகு இப்போ மூடத்தறிந்து அந்த மாதிரி யங்ஸ்டர்ஸ் இப்போ வராங்க. ஸோ சேஞ்சஸ் கொஞ்சமாக தான் மாறுது. ஆடியன்ஸ் என்னென்னா முன்ன ஸ்ரீலங்காவில் டிரெக்டர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா ஸ்ரீலங்காலாம் படம் எடுத்து ஒரு டிரெக்டர் ப்ரொடியூசர் சொல்கிறது தான் ஸ்ரீலங்கன் சிங்கிலீஸ்லாம் யாரும் வந்து பார்க்க மாட்டாங்க, படம் எடுக்கிறது ஒரு வேஸ்ட் அது அப்படின்னு. அப்போ நெல்லுக்குள்ள வந்து மாற்றிருக்கு. இல்லை நீங்கள் நல்ல படம் கொடுத்தா அவங்க வந்து பார்ப்பாங்க அந்த மாதிரி. ஸோ அவ்வளவு கொண்டாடுறாங்க நீங்கள் சொன்ன மாதிரி ஆடியன்ஸாகவே வந்து. இப்போ அது வந்து நிறைய இப்போ ஆடியன்ஸ் இப்படி கொண்டாடுறது வந்து நிறைய டிரெக்டர்ஸ்க்கு வந்து ஒரு நல்ல ஒரு எனர்ஜி கொடுக்குது. யங் டிரெக்டர்ஸ் அப்போ நல்ல படங்களை வந்து வரவேற்கிறாங்க அப்படின்னு. ஸோ நிறைய புது டிரெக்டர்ஸ் இப்போ வராங்க, அதனால மாறிட்டு வருது படங்கள், நல்ல படங்கள் வரும்னு நம்புகிறேன். கண்டிப்பா நாங்களும் நம்புறோம். முக்கியமான ஒரு விஷயம் வந்து அடுத்து இளங்கோராம் வந்து என்ன பண்ண போறாரு? இப்போ வந்து சாதாரணமா யாராச்சும் ஒரு ஃபர்ஸ்ட் மூவிலே வந்து ஃப்ளாப் கொடுத்துட்டாங்க, இல்லாட்டினா வந்து ஒழுங்கா படம் போகல அப்படின்னாலுமே அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாத்துக்குள்ளேயும் வந்து எதிர்பார்ப்போட இருக்கும். ஸோ நீங்க வந்து கண்டிப்பா சொல்ல போனா எங்களை வந்து சிரிக்க வச்சிருக்கீங்க. அந்த 2 hour வந்து அப்படியே நாங்க கஷ்டத்தெல்லாம் மறந்து அப்பா மிச்ச நாளைக்கு அப்புறம் நாங்க ரொம்ப சிரிக்கிறோம் வாய் விட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஃபீலை வந்து கொடுத்துட்டீங்க ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லே வந்து. ஸோ அடுத்து இளங்கோராம் வந்து என்ன பண்ண போறாரு? ஆஃபிஷியல் அப்டேட் சொன்னீங்கன்னா. ஒரு பிளான் பண்ணிட்டு இருக்கேன் படங்கள். ஒரு ஃபீல் குட் படம் திருப்பியும் பண்ணலாம் அப்படின்ட்டு. இதே பேட்டர்னில் போகலாமுன்னு இருக்குது. இங்கே ஒரு படம் பண்ணிவிட்டு அதை திருப்பி தமிழில் பண்ணுறது. ஏன்னா அப்படி இப்போ பெருசு வந்து ஃபர்ஸ்ட் ரீமேக் ஃப்ரம் ஸ்ரீலங்கா. ஸ்ரீலங்காவில் வந்து இது வரைக்கும் அங்கேருந்தா இங்கே படங்கள் பண்ணுவோம், நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்போ நெல்லுக்குள்னு தான் அந்த இதே மாற்றிருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் ஸ்ரீலங்கன் ஹிஸ்ட்ரியிலே வந்து ஒரு படம் இங்கேருந்து பிற மொழிகளில் ரீமேக் ஆகிறது நெல்லுக்குள்னு தான். தமிழில் பெருசு, அப்புறம் ஹிந்தியில் வந்து ஹன்சல் மேத்தான் ஒரு பெரிய இயக்குனர், அவர் வந்து ஹிந்தியில் பண்ணுறாரு. அது அக்டோபர் ஷூட் போகுது. அது இல்லாமல் USA, ஸ்பெயின், இட்டாலியிலையும் ரீமேக் ஆகுது. ஸோ அது ஒரு பெரிய விஷயம் இண்டஸ்ட்ரிக்கு, ஸ்ரீலங்கன் சினிமா இண்டஸ்ட்ரிக்கே ஒரு பெரிய விஷயம். ஒரு பாத் ஓப்பன் பண்ணியிருக்கு, அது இங்கேயும் நல்ல படங்கள் இருக்குது அப்படின்னு. ஸோ அதே பேட்டர்னில் திருப்பியும் போகலான்னு யோசிக்கிறேன். இங்கே ஒரு படம், ஒரு ஃபீல் குட் படம் தான், திருப்பி ரொம்ப சீரியஸ் சப்ஜெக்ட்லாம் வேணாம் கொஞ்ச நாளைக்கு அப்படின்ட்டு திருப்பி ஒரு ஜாலியான படம் யோசிச்சேன். ஒரு அப்பா மகன் அந்த மாதிரி, இல்லாட்டி ஒரு ஃபீல் குட் ஃபிலிம் ட்ராவல் மூவி அந்த மாதிரி பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். அது இங்கே பண்ணிட்டு திருப்பியும் அதே மாதிரி அங்கே ரீமேக் பண்ணலாம் அப்படின்னு. கண்டிப்பா வந்து அதுவும் சக்சஸ்ஃபுல்லா தான் வந்து முடியும். ஓகே, ஒரு கலைஞனுக்கு வந்து தேவை அப்படிங்கிறது வந்து கைத்தட்டுகளையும் வந்து தாண்டி இந்த விருதுகள் வந்து கொஞ்சம் ஊக்குவிக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம். அதோட இல்லாமல் நீங்கள் வந்து சைலண்ட் இயர்ஸ்க்கு வந்து பெஸ்ட் ஃபாரின் லாங்குவேஜ் ஃபிலிம்
அவார்டு இன் லண்டன். அது வந்து வாங்குற நேரம் அந்த மூமெண்ட் வந்து எப்படி இருந்தது? அதோட மட்டும் இல்லாம நிறைய விஷயங்கள்ல வந்து இந்த டான்டிகோ மூவி வந்து இடம்பெற்றிருக்குது. இந்த பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2023 இருக்கட்டும், 48 மோஸ்ட்ரோ அதெல்லாம் இருக்கட்டும், இல்லாட்டினா கேரவன் 2024 அந்த ஃபிலிம் செலெக்ஷன்லயா இருக்கட்டும், யூகே ஏஷியன் ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024, அதுக்கப்புறம் கெலஸ்கோ ஃபிலிம் ஃபெஸ்டிவல் 2024, இந்த மாதிரியான ஃபிலிம் காம்படிஷன்ல வந்து இடம்பெற்றிருக்கு. ஸோ இவ்வளோ விஷயங்கள் வந்து இந்த மூவிக்காண்டி கிடைக்க போகுது அப்படின்னு நீங்க எதிர்பார்த்தீங்களா? ஏன்னா நிறைய பேர் வந்து சொல்லுவாங்க, நீங்க முதல்ல சொன்ன மாதிரி நெகட்டிவா வந்து பேசின ஆட்களும் வந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. இப்படியெல்லாம் இருக்கும்போது உங்க மனசுல வந்து ஒரு மாதிரி அப்படியே குத்துப்பாட்டு போட்டு டான்ஸ் ஆடுற மாதிரி ஒரு மூமெண்ட் வந்து கண்டிப்பா வந்து இருக்கும். பாத்தியா நான் வந்து எடுத்துட்டேன் அப்படிங்கிற ஒரு விஷயம். அது பத்தி இல்லை, நான் எப்பயுமே ரொம்ப கண்டென்ட்டாக இருப்பேன். ஸோ நீங்கள் அது இந்த அவார்டு வாங்குறது பெரிய விஷயம். பிளாக் நைட் ஃபிலிம் ஃபெஸ்டிவலில், ஒன் ஆஃப் த ஏலி ஃபெஸ்டிவலில் கிட்டத்தட்ட 15,000 படங்கள், 12,000 to 15,000 படங்கள் வரும் அந்த ஃபெஸ்டிவலுக்கு. அதுலேருந்து அவங்க செலக்ட் பண்ணுறது ஒரு 300-400 தான். நினச்சி பாருங்கள், 15,000 400 படங்கள் தான் ஃபெஸ்டிவல் செலக்ட் பண்ணுவாங்க. அப்புறம் அந்த 400லேயுமே ஒரு 2 மெயின் கேட்டகரி தான் இருக்கும். அதில் ஒரு கேட்டகரி ஓவரால் எல்லாம் அந்த பெஸ்ட் ஆக்டர் அந்த மாதிரி ஒன்று, ஃபர்ஸ்ட் ஃபீச்சருக்கு ஒரு கேட்டகரி, அது 2 தான் மெயின். அது இல்லாமல் ஒரு 4-5 சுமாரான கேட்டகரிஸும் இருக்கும். அப்போ ஒவ்வொரு கேட்டகரியிலும் கிட்டத்தட்ட 30 அந்த மாதிரி இருக்கும். அப்போ எங்கள்லேயும் 30. அப்போ 15,000 400 வந்து 400 30க்குள்ளால் வந்து, ஸோ அதில் வின் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். நானும் இன்னொரு படங்கள் 2-3 படங்கள் வின் பண்ணது அதில். ஸோ அதுவே பெரிய விஷயம். எனக்கு ஒரு வீடியோ கூட இருந்தது, பின்னாடி இருந்து எடுத்துருப்பாங்க. நான் நம்ம படத்துக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு சந்தோஷமாக போய் வாங்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. ஏன்னா பயமும் கூட, ஏன்னா ஃபர்ஸ்ட் படத்துக்கே போய் எரிய விருது கிடைச்சோன்னா அடுத்து என்ன பண்ண போகிறோங்கிற பயமும் இருக்கும். ஸோ அடுத்தடுத்து நல்ல ஸ்டாண்டர்டான ஃபெஸ்டிவல் நீங்கள் சொன்னதெல்லாம் ரொம்ப முக்கியமான. கிளாஸ்கோ வந்து யூகேல ஒன் ஆஃப் த 3rd மோஸ்ட் பிகஸ்ட் ஃபெஸ்டிவல். தென் மோஸ்டோங்கிறது சவு பவுலோங்கிறது அந்த அவங்களோட லாங்குவேஜில் தான் மோஸ்ட், ஐ திங்க் அங்கேயும் அதுதான் பிகஸ்ட் இன் அமெரிக்கா, ஒன் ஆஃப் த பிகஸ்ட் லார்ஜஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ். அப்புறம் இன்னொரு ரீசெண்டாக ஒரு ஃபெஸ்டிவலில் வந்து ஸ்விட்சர்லேருந்து ஃப்ரீ புக் அப்படின்னு ஒரு ஃபெஸ்டிவல், அங்கே வந்து ஸ்ரீலங்காக்குன்னே ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணியிருந்தாங்க இந்த இயர். அந்த ஃபெஸ்டிவல் டிரெக்டரோட ஒரு ஆர்டிக்கல் படித்த அன்னைக்கு அவர் நெலுங்குள்ள டென்டிகோங்கை பார்த்துட்டு அது நியூ வேவ் ஆஃப் ஸ்ரீலங்கன் சினிமான்னு சொல்லி அதுக்கு அந்த படம் பார்த்த ஒரு தான் அவர் ஸ்ரீலங்காவுக்கே ஒரு செக்ஷன் ஓப்பன் பண்ணி இங்கேருந்து ஒரு 10 படங்கள் தேர்வு பண்ணி போட்டிருந்தார். ஸோ ஒரு படம் அப்படிலாம் பண்ணுறது பெரிய விஷயம். ஒரு ஃபெஸ்டிவல், பெரிய ஃபெஸ்டிவல், ஒன் ஆஃப் த ஓல்டஸ்ட் ஃபெஸ்டிவல்ஸ் இன் ஸ்விட்சர்லாண்ட். அவங்க அப்படி பண்ணுறதுலாம் பெரிய விஷயம். அதே மாதிரி முதல்ல நான் சொன்ன மாதிரி தான் ரீமேக் ஆகுறதும் பெரிய விஷயங்கள். ஸோ ஒரு படம் இப்படி ரீமேக் ஆகுறது வந்து நெலுங்குழுன்னு எனக்கும் என் டீமுக்கும் பெருமை. அட் த சேம் டைம் இந்த இண்டஸ்ட்ரிக்கே ஒரு நல்ல விஷயம். ஒரு படம் இங்கே ரீமேக் ஆகுது, இந்தியாவில் அமெரிக்காவில் ரீமேக் ஆகுது, ஸ்பெயின் இட்டாலியெலாம் ரீமேக் ஆகுதுங்கல. அப்போ அது வந்து இந்த பாத் வந்து ஓப்பன் ஆகுது. அப்போ ஸ்ரீலங்காவில் வந்து நல்ல படங்கள் வருது இன்னும் நிறையா. இப்போ என் படம் மட்டும் இல்லை, அடுத்து என்னென்ன படங்கள் வருதுன்னு அவங்க பார்ப்பாங்க அந்த இப்போ பண்ணுறவங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம், பர்சனாகவும் நல்ல விஷயம், ஒரு டீமாகவும் நல்ல விஷயம், ஒரு இண்டஸ்ட்ரியாகவும். அதான் எப்பயுமே ஒரு இண்டஸ்ட்ரி வேணும் ஸ்ரீலங்காவில், ஸ்ட்ராங்கான ஒரு ஃபிலிம் இண்டஸ்ட்ரி. ஸோ தீஸ் ஆர் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் தான் அதுக்கான கரெக்டான விதைகள். அந்த மாதிரி இல்லாட்டி ஒரு பாத் நெலுங்குள்ள கிரியேட் பண்ணியிருக்குன்னு நம்புகிறேன். கண்டிப்பா. அதோட மட்டும் இல்லாம முக்கியமான ஒரு விஷயம் வந்து, உங்களுக்கு விஷ் பண்ணல அப்படின்னு சொன்னா நான் ரொம்ப பாவப்பட்ட ஒரு ஜென்மமா வந்து போயிடுவேன். ஏன்னா உங்களுக்கு கண்டிப்பா வந்து விஷ் பண்ணணும். ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நாங்க தொடர்ந்து வந்து பார்த்துட்டே இருக்கோம், ஸ்ரீலங்கா சினிமாவிலயா இருக்கட்டும், இல்லாட்டி இந்தியன் சினிமாவிலயா இருக்கட்டும். ஸோ யார் இந்த டிரெக்டர் சூப்பரா எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே வந்து சொல்லிட்டே இருக்காங்க. இனி நீங்க வந்து அடுத்து பண்ண போற எல்லா ப்ரொஜெக்டும் வந்து தாறு மாறு ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து தியேட்டர் ஃபுல்லா அது புக் ஆக போகுது. அதுக்கப்புறம் எல்லாருமே கால் பண்ணி நீங்க வரீங்களா, இந்த மாதிரி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு கண்டிப்பா வந்து கேட்கதான் போறாங்க. உங்க படத்துல பெரிய பெரிய ஸ்டார்ஸ் எல்லாம் வந்து ஆக்ட் பண்ணதான் போறாங்க இனி வரும் காலங்கள்ல. இன் ஃபியூச்சர் அடுத்த ஒரு சக்சஸ்ஃபுல்லான ஒரு பிலிமோட வந்து ஒரு டிரெக்டரோட நாங்க வந்து ஏற்கனவே பண்ணியிருந்தோம் அப்படிங்கிற ஒரு பேர்ல உங்களையும் வந்து மறுபடியும் நாங்க கூப்பிடுவோம். ஸோ அந்த ஒரு விஷயம் நாங்க தமிழை வணக்கம் குழு சார்பாக வந்து மனமாற வந்து நாங்க வாழ்த்துக்களை வந்து தெரிஞ்சுக்கொள்றோம். ஏன்னா நிறைய விஷயங்களை தாண்டி இந்த இடத்துக்கு வந்து வந்திருக்கீங்க. முக்கிய
முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல போனா இந்திய அதாவது இலங்கை சினிமாவில் வந்து இவர் ஒரு படம் பண்ணிட்டாரு, இதை விட பெஸ்டா நாங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு பாத் வந்து கிரியேட் ஆகிருக்குது. ஸோ அந்த பாத் வந்து நிறைய மாற்றுதல் அதாவது மாற்றங்களை கொண்டு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையில வந்து இந்த ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிக்கொள்ளணும் அப்படின்னு வந்து ஆசைப்பட்டேன். இவ்வளவு நேரம் வந்து நான் கேட்ட கேள்விக்கு வந்து ரொம்ப அழகா பொயட்டா ரொம்ப அழகா என்னெல்லாம் சொல்லணுமோ இதெல்லாம் வந்து ஸ்ரீலங்கன் மக்களுக்கும் சரி இந்தியன் தமிழ் சினிமா ரசிகர்களுக்கும் சரி போய் சேரணும் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க. அதற்காக தமிழை வணக்கம் குழு சார்பாக மனமார்ந்த வாழ்த்து. நன்றி.